இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இப்ப முதலமைச்சருக்கு என்ன இதுன்னா, செல்ஃபி எடுத்தாருன்னா அந்த ப்ராப்பர்ட்டி அவரு, அந்த சொத்து அவரு. அந்த காலத்துல சொல்லுவாங்க, கண்ணில் பார்த்துட்டாருன்னா அந்த சொத்து அவருதுனே. அந்த காலத்து அரசியல்வாதியை பத்தி பார்த்திருக்கோம். இன்னைக்கு முதலமைச்சர் செல்ஃபி எடுத்தா அந்த சொத்து சேலம் மாடர்ன் தியேட்டர். எவ்வளவு பெரிய ஜாம்பவான், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி கண்ணதாசன் ஐயா, NT ராமராவ் ஐயா, இவங்களுக்கெல்லாம் அரசியல்ல வருவதற்கு முன்பாக சினிமா துறையில் அவர் தான் இடம் கொடுத்தார். அந்த இடத்துல போய் முதலமைச்சர் பிப்ரவரியில் ஒரு செல்ஃபி எடுக்கிறார். நல்லா இருக்கே, பின்னாடி டவர். திமுக சும்மா இருப்பானா? 6 மாசம் கழிச்சு போறான். இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்துரு, நாங்க எங்களுடைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய திருவுருவ சிலையை அங்க வைக்க போறோம். பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்தோம். எங்க தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் கலைஞர் நடந்து போனாரோ எல்லா இடத்துலயும் திருவுருவ சிலையை வைக்க ஆரம்பிச்ச என்ன? உங்களுக்கும் சேலமுக்கு என்னங்கய்யா சம்பந்தம்? உங்களுக்கும் மாடர்ன் தியேட்டருடைய நுழைவாயிலுக்கு என்ன சம்பந்தம்? ஏற்காடு போற ரோட்ல இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி இதை கையில் எடுத்த பிறகு மக்கள் பிரச்சனையா மாறுறதுக்கு அப்புறம் திமுக அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க, நாங்க அந்த பக்கம் வரவே இல்லை, எங்களை விட்டுருங்க. அதனால முதலமைச்சர் எங்கேயாச்சும் வந்து செல்ஃபி எடுத்தா கவனமா இருக்கு.